ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா ராணி அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா? அதோட இறுதி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அரசர் விஜயனும் அரசி பத்மாவதியாரும் இறந்ததற்கு பிறகு லிங்காநாயக்கன் மட்டுமே மிஞ்சியுள்ளார். இவருக்கு துணையாக இவரை வழிநடத்த ஒரு அமைச்சர், மெய்காப்பாளர்கள் இருந்தனர். லிங்காநாயக்கனுக்கு வாலிப வயதை எட்டியது. அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி லிங்காநாயக்கனிடம் கேட்டனர். அதற்கு லிங்காநாயக்கன், அமைச்சரே, எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இன்னும் வரவில்லை. வரும்போது பார்க்கலாம், இப்பொழுது வேண்டாம் என்றார். அதற்கில்லை லிங்காநாயக்கா, உன் தந்தையைப் போலவே திருமணம் செய்து கொண்டு நல்லாட்சியை நீ நடத்த வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் எல்லோரும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். பார்க்கலாம் அமைச்சரே, இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்களது கூட்டாளிகள் வா லிங்கா போகலாம் என்று அழைத்தவுடன் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினார். அவர் செல்லும் காடு, மலை, ஆறு என்று அங்கு வரும் பெண்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாகவே இருந்தான். அரண்மனையில் உள்ள அமைச்சரும் மெய்காப்பாளரும் மிகுந்த கவலையுடன் இருந்தனர். இவர் வளரும் விதமே தவறாக உள்ளது. நாம் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக்கொள்வதும் இல்லை, அப்படியே போட்டுக்கொண்டாலும் அதன்படி நடப்பதும் இல்லை. லிங்காநாயக்கன் வளர்ந்து பெரியவனாகி 25 வயதை எட்டியது. ஊரையே ரெண்டாக்கினான். ஊரில் உள்ள அனைவரையும் அடிமைகள் போல் நடத்தினான். அனைவரையும் அடித்து துன்புறுத்தினான். அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். இவனை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் திணறினர். பல ஊர்களில் உள்ள பொன், பொருள், பெண் என அனைத்தையும் சூறையாடினான். பாலூட்டும் தாய்மார்களை கண்டால் விடவே மாட்டான். கிட்டி போட்டு பாலை கறந்து அருந்தினான் என பல வகையான கொடுமைகளை செய்தான் இவன். ஆங்காங்கே சத்திரங்களை பலவற்றை கட்டி ஆட்சியும் நடத்தி வந்தான். இவனுடைய கொடுமைகளை தாங்காமல் மக்கள் மிரண்டு போயிருந்தனர். பல ஊர்களை கைப்பற்றி அவனுக்கு கீழ் அனைவரையும் அடிமைப்படுத்தினான். ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களிடம் வசூலிக்கும் தங்கம், வெள்ளி ஆகிய ஆபரணங்களை ஒரு பெரிய பாறையில் பணியாட்களை வைத்து பெரிய குழியை செதுக்கச் சொன்னான். அவர்களும் குழியை செதுக்கிவிட்டனர். பின்னர் அந்த அனைத்து ஆபரணங்களையும் அந்த குழியில் போட்டு அதற்கு தகுந்த மூடியை போட்டு அந்த நகைகளை பாதுகாக்க ஒரு பணியாளை வெட்டி பழி கொடுத்து மூடியை மூடினான். இது போன்றவையும் இன்றளவும் பல இடங்களில் உள்ள பாறைகளில் அவன் எழுதியதும் செதுக்கியதும் காணப்படுகிறது. பின்பு ஓரிரு வருடங்களுக்கு பிறகு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தனர். சரியான நேரம் வரும்போது அனைவரும் ஒன்று கூடி கல்லால் அடித்தே கொன்றனர் அவரை. எவன் ஒருவன் தன் உயிரை போலவே பிற உயிர்களும் என்று நினைக்காமல் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துகிறானோ அவனுக்கு இந்த தண்டனை மட்டுமல்ல, இதைவிடவும் கொடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும். நல்லது செய்ய வேண்டிய அரசரே தீய வழியை கையாளும் போது துணிந்து மக்கள் செய்தவை பாராட்டக்கூடியவையே. இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. நம்ம ஸ்டோரிக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. பைமோட் e-shopping இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குங்க. அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.